ஒரு இருளான நேரத்தில், ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் ஒரு கருப்பு எறும்பு ஒரு இருளான பாறையின் மீது ஊர்ந்து சென்றால் அந்த எறும்பை இறைவன் கண்காணிக்கிறான். அது நடக்கக்கூடிய சப்தத்தை இறைவன் கேட்கிறான். அது உள்ளத்தில் எண்ணக்கூடிய எண்ணத்தை இறைவன் அறிகிறான். அதனுடைய உணவையும் அவன் தயாரித்து வைக்க மறக்கவில்லை. இப்படி ஒரு சின்ன ஜீவராசியையே இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் மறக்காத போது என்னையும் உங்களையும், என் நிலையையும் உங்கள் நிலையையும் இறைவன் மறப்பானா? இறைவன் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. எத்துணை வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் அந்த 1000 அடைக்கப்பட்ட வாசல்களை தாண்டியும் அவன் உதவி செய்ய நாடினால் உதவி செய்வான். ஆனால் 2 கேள்விகளுக்கு இந்த மனிதன் பதிலை அறிய முடியாது. அது எப்போது, எப்படி? ஆனால் இந்த 2 கேள்விகளின் பதிலையும் இந்த வாழ்க்கையில் அவன் கொடுக்கும் போது அப்போதுதான் அந்த மனிதன் புரிந்து கொள்வான், இறைவன் என்னை ஒருபோதும் மறக்கவில்லை என்று. நபி மூசா சொன்னார், லா யதில்லு ரப்பி வலா யன்சா. இறைவன் எதையும் தவற விடுவதில்லை, இறைவன் எதையும் மறப்பதில்லை. என் உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் கவலைகளையும், என் கண்கள் வடிக்கும் கண்ணீரின் துளிகளையும், என் இதய துடிப்பு எப்போது என் வாழ்வில் இந்த பிரச்சனையில் இருந்து வழிபிறக்கும் என்ற கேள்வியையும் இறைவன் ஒருபோதும் மறப்பதில்லை. இறைவன் ஒருபோதும் தவற விடுவதில்லை. ஆழத்தில், உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வையுங்கள், இறைவன் ஒருபோதும் நம்மை மறக்கவில்லை. ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான தொடர்பு எதுங்க? பிரார்த்தனை. பிரார்த்தனை தான் ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கிற ஒரு நெருக்கத்தை உண்டாக்குகிற, நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு வணக்கம் துஆ என்பது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், மறுமை நாளில் உயர் அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டுமானால், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஒரு இணக்கம் உண்டாக வேண்டுமானால், நமக்கு நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்த துஆவுக்கு பதில் இல்லை, இந்த துஆ ஏற்கப்படாது, இந்த துஆவுக்கு பதில் சொல்லப்படாது என்றால் உலகத்திலே வாழ்வதொன்று, சாவது ஒன்று. பயணத்தில் கேட்கப்படுகிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பயணத்தில் ஒரு அமடியான் அமர்ந்து கொண்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள். எவ்வளவு பெரிய கடுமையான வாசகம்! இப்படிப்பட்ட ஒரு வாசகம் நம்மை நோக்கி சொல்லப்பட்டால் பொறுத்துக் கொள்ள முடியுமா? உன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் எதற்காக வேண்டிய இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்க என்ன காரணம் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்ணுகிற உணவு ஹராம், அணிந்திருக்கிற அணிகலன்கள் ஹராம், ஆடை ஹராம். ஹராமானதை உட்கொண்டு, ஹராமானதை அணிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழைத்த மாவிற்கு உப்பில்லை என்றாலும் அல்லாஹுவை அழையுங்கள். உங்களுடைய செருப்பின் வாரந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்து வாழுங்கள். அது உங்களை என்றும் உங்களை நிராசை அடைய செய்யாது. மனிதர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எப்போதும் நிராசை அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் மனிதர்களால் மனிதனுக்கு முழுமையை கொடுத்து திருப்தியை கொடுக்க முடியாது. படைத்த ஒருவன் தான் மனிதர்களுடைய தேவையில் அவர்களை திருப்தி அடைய செய்ய முடியும். உங்களுடைய தேவையில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டுமென்றால் அல்லாஹுவை அழையுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அல் கரீம். அவன் கேட்டால் கொடுப்பான், கேட்காததையும் அளவின்றி கொடுப்பான். கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான், கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை அவனிடத்தில் கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். எதுவாக இருந்தாலும், எதை தேடினாலும் உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே அதிகம் கொடுயா அல்லாஹ் என்று அழைத்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களை நேசித்து அவன் பதிலளித்துக் கொண்டே இருப்பான், நீங்கள் கேட்டதை விட சிறந்த முறையில்.